இது தட்டு இதில் வச்சு பார்க்கலாம் 10 தான்னு. மறக்காம பாகுபலி பாட்டு போட்டுருங்க. யார் எடிட்டர் இருக்கியா? ஆமா, கரெக்டா இருக்குங்க. மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆமா, சூப்பருங்க. ஓகேங்க, ஓகே, சூப்பர் தம்பி. சரி, இப்போ அங்கே போவோம், சங்குப்பூ கிட்ட போவோம். சங்குப்பூக்கு நமக்கு இது வேணும் இல்லை, இந்த ஒயர் போட்டுடலாமா? அவனை தூக்கி அங்கே மேலே ஓடுறதுக்கு. ரெண்டுத்தையும் எடுத்துன்னு வரேன். பின்னாடி எடுக்காதடா. இவ்வளவுதான். இங்க பாருங்க, இவன் எப்படி காடு மாதிரி வளர்றான் பாருங்க. இவன் பொல்லாதவங்க, இவன் பொல்லாதவங்க. இவங்களை இப்படி தூக்கி விட்டுட்டோம்னா போதும்டா. ஓகே, இப்படி தூக்கி விட்டோம்னா போதும். அந்த இது கொம்பு வேணும்ல, இது வரேன். குரங்கு வித்தனா என்னன்னு தெரியுமா? குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்திருக்கும், பாப்பீங்க. இதுள்ள வேற ஏதாவது செடி வருதாண்ணா? மேல கொடுத்துறேன், அப்புறம் கீழே கட் பண்ணு. கட்டிங் பிளேட் வேணுமா? கீழே கட் பண்ணிக்கலாம். கீழே கட்டிட்டு கட் பண்ணு. ஓகே, ஓகே, நல்லா டைட்டா போடு, அப்பதான் அதுக்கு வந்து இது வரும். இதுல இருந்து குப்பையை தூக்கி பக்கத்து பிளாட்ல போட்டாங்க. மேல நின்று பார்க்கும்போது இதெல்லாம் தெரியுதுங்க, கண்ணுக்கு தெரியுதுங்க. ரொம்ப அட்டகாசம் பண்றாங்க. ஆமாங்க, காலியா ஒரு பிளாட் இருக்கக்கூடாதுன்றாங்க, குப்பையை தூக்கி 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 போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, ரைட். குரங்குல இருந்து தான் மனிதர்கள் வந்தாங்கன்னு சொன்னேன். அது போக போக தெரிஞ்சுப்பீங்கன்னு சொன்னேன். கரெக்டா இருக்கு. இங்க ஒண்ணு மேல அது தொங்குது பாத்தீங்களா? இது வந்து ஏதாவது குருவி ஏதாவது வந்து உட்காந்துக்கும் அப்படின்றதுக்காக தொங்க விட்டாங்க. ஆனா எதுவும் வரல. மழையில கருப்பானதுதான் மிச்சம். ஓட்டையெல்லாம் போட்டு வச்சிருக்கேன், ஆனா வந்து வரமாட்டேங்குது. போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, நாங்க திட்ட மாட்டோம். உங்க வீடு, உங்க வீடு. அவ்வளவுதான், அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் குச்சியெல்லாம் வாங்கினேன்ல, அது கஸ்தூரி பூ இருக்கு பாருங்க லைனா, அதெல்லாம் இப்படி ஃபோக்கஸ் ஆகுமான்னு தெரியாது. தெரியலையா? இது ஒன்று நின்றோம் அப்படிங்கிற என்னடா அப்படி சொல்லிட்டேன். டெஃபினட்டா. ஆமா, அவளை அப்போ திருப்பு. இப்போ ஆகுமா? ஃபுல்லாகும். இந்த கஸ்தூரி பூலாம் இருக்கு பாருங்க, இந்த கஸ்தூரி பூ டான்ஸ் ஆடின்னு இருக்கு. அது கொஞ்சம் நல்லா வளர்ற வரைக்கும் ஒரு குச்சி சப்போர்ட் கொடுக்கணும். அதனால தான் குச்சி வாங்கினேன். குச்சி எடுத்துன்னு வரியா? நம்மளுக்கு எப்படி அதாவது எப்படி வந்து வேலை வாங்கணும்னு தெரியுதுங்களா? எடுக்கிற மாதிரி அப்படி போகணும், ஆனால் வந்து போகக்கூடாது. அதுக்கு அப்படியே பின்னாடி நம்ம பின்னாடி போய் வாங்கி எடுத்துன்னு வந்துடுவோம். ஸோ இதெல்லாம் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு குச்சினா ஸ்லேட்டு குச்சி ஞாபகம் இருக்கா? யார் யாரெல்லாம் ஸ்லேட்டு குச்சி சாப்பிட்ருக்கா? நான் சாப்பிட்ருக்கேன். நானும் சாப்பிட்ருக்கேன், நல்லா சாப்பிட்ருக்கேன். ஸ்லேட்டு குச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாக்கோட டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், யாருக்கும் தெரியாமல் உட்காந்து சாப்பிட்றது. ஆமாம், மேபி இந்த 2005க்கு கீழே இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்ருக்காங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன் தான் சாப்பிடல. அதோட டேஸ்ட் தெரியல. அதனால தான் நாங்களாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறோம். இவங்களுக்கு வந்து அந்த பச்சையை கொஞ்சம் ஒரு லைட்டா கட்டினா போதும். ஆமா, இவங்க நிக்கிறாங்க. வேணுமா இவங்களுக்கு? நான் இங்க இருந்து இதை பிச்சு இதெல்லாம் போடுறேன்றதுனால நான் வந்து குப்பையை போடுறேன்னு நினைச்சுக்காதீங்க, எங்க வீட்டுல தான் போய் விடும். திருப்பி ரோஜா தான் கட் பண்ணி விட போறேன்.
தக்காளி பாத்தியா எப்படி ரோஜாவுல இருந்து இது பண்ணி வந்துருது. ஆ அருமை. இவனுங்க போட்டியா? ஃபினிஷ்ட். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு 1 வீக்லலாம் நம்ம வீட்டிலே தக்காளி வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம். அவ்வளோதான்டா. அவ்வளோதானா? ம். அதை தொடப்பம் மாட்டுறதுக்கு மட்டும் அந்த இது எடுத்துன்னு வந்தேன். எங்கடா வச்சேன் அதை? தொடப்பத்தை மாட்டி விட்டுறதுக்கு